ஹல்லேலூயா. கர்த்தர் ஆமென். தேவனுடைய சமூகத்தில் நம்முடைய கூடும்படியாய் தேவன் பாராட்டின அந்த ஒரு நல்ல தருணத்துக்காக ஒரு நன்றி செலுத்தலாம். எல்லாம் சந்தோஷமா இருக்கீங்களா? ஆமென். கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாக இருப்பதே தேவனாலே நமக்கு கிடைத்த பலனாக இருக்கிறது. ஆமென். எல்லாரும் கொஞ்சம் நேரம் கண்களை மூடி நம்மளுக்கு ஜெபிக்கலாம். எல்லாருடைய கண்களை கொஞ்சம் நேரம் மூடி இருக்கட்டும். கொஞ்சம் நேரம் எண்ணங்களை ஒருமுகப்படுத்தி தெய்வ சமூகத்தில் வந்திருக்கிற நாம் உண்மையோடு உத்தமத்தோடு மனதின் உள்ளான மனதிலிருந்து தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறோம். எல்லாருடைய வாய்களும் அவர்களை நன்றி செலுத்தட்டும். அப்பா நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரம், நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம். அப்பா நன்றி செலுத்துகிறோம். நல்லவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உண்மையின் நாயகனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஐயா கிருபை நிறைந்தவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மாறாதவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சத்தியமானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை வழிநடத்துகிறவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை இம்மட்டுமாய் கிருபையாய் எங்களை கரம் பிடித்து இம்மட்டுமாய் கொண்டு வந்தவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஐயா எங்கள் மேல் கிருபையாய் இருக்கிறவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கொஞ்சம் நேரம் வாய்களை திறந்து அவருக்கு நன்றி செலுத்துகிற நேரம். ஒருவேளை நாம் இருக்கிற சூழ்நிலைகள் ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கலாம், ஆனால் நம்ம இருப்பது அவருடைய கிருபையாக இருக்கிறது. அவர் நமக்கு பாராட்டின அது இரக்கமாக இருக்கிறது. இது நன்றி அறிதலில் நன்றி செலுத்துகிற நேரம், தேவனுக்குரிய நன்றியை நமக்கு செலுத்துகிற நேரம். கொஞ்சம் நேரம் கண்களை மூடி அவரை மட்டும் நம்ம நோக்கி பார்க்குறோம். பக்கத்தில் இருக்கவங்களை பார்க்க வேண்டாம். பக்கத்தில் இருக்கவங்களை பார்க்குறதுக்காக நான் வரல, தேவனை துதிக்கும்படியாய் வந்திருக்கிறோம். அவருக்கு நன்றி பலிகளை செலுத்தும்படியாய் வந்திருக்கிறோம். அவரை மகிமைப்படுத்தும்படியாக வந்திருக்கிறோம். அப்பா நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஐயா எங்கள் தாழ்வில் எங்களை நினைத்தவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஐயா எங்கள் இல்லாமையிலிருந்து எங்களை உயர்த்தினவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வெறுமையாக இருந்தவர்களே எங்களை உயர்த்தி மகிழ்கிறீங்க, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஐயா எங்களுக்கு பக்கபலமாக இருக்கிறீங்க, அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய கண்கள் எங்கள் மேல் நோக்கமாக இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை கருத்தாய் நீங்கள் கவனித்து வருவீங்க, அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் பாதம் கல்லில் இடராதபடி தேவன் உங்களை தூதர்களின் கரத்தை கொண்டு நீங்கள் பாதுகாத்து கொள்கிறீங்க, அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். எத்தனையோ இக்கட்டுகள், ஆபத்துகள், அபகேடுகள் எங்களை சூழ்ந்து இருந்தாலும் தேவனுடைய அனுதின பாதுகாப்பில் நாங்கள் மகிழ தேவன் கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஐயா திக்கற்றவர்களாய் விடேன் என்று சொன்ன தேவன் வாக்குப்படி எங்களை திக்கு அற்றவர்களாய் எங்களை பரிதபிக்கப்பட்டவர்களாய் இல்லாதபடி தேவனுடைய கரம் எங்களை நீங்கள் தாங்கினதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஐயா நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு மட்டுமா இந்த தேசத்தில் வைத்திருக்கிறீங்க, நலமாய் நடத்தி வர்றீங்க, அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஐயா அற்புதமாய் போஷிக்கிறீங்க, அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் நினைப்பதற்கும் எண்ணுவதற்கும் எங்களை தகுதிக்கு மேலாய் தேவன் எங்களை ஆசீர்வதிக்கிறீங்க, அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஐயா கருத்தாய் கவனமாய் இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா அவர்கள் இந்த உலகத்தில் அநேக இக்கட்டுகளுக்குள்ளாய், பாடுகளுக்குள்ளாய், வேதனைகளுக்குள்ளாய் செல்லும் பொழுது தேவனுடைய கண்களில் நமக்கு அவருடைய கிருபை கிடைத்தது. ஆமென். அவருடைய கிருபையினாலே நம்ம சுகமாக இருக்கிறோம். கொஞ்ச நேரம் அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஏன்னா அப்படியே இருந்து போகிறது இல்லை, அப்படியே நம்மளுடைய செயல்களினாலே இவைகள்லாம் வந்ததில்லை. தேவன் அனுதினமும் நமக்கு பாராட்டுகிற இரக்கம், தேவனுடைய கரத்திலிருந்து நாம் பெற்றுக்கொண்ட தயவாக இருக்கிறதுக்காக அவருக்கு நன்றி செலுத்தலாமே. ஏன்னா எப்பொழுது நன்றி செலுத்துகிறோமோ அப்பொழுது நம்ம கிருபை பெறுகிறதா இருக்கிறது. நன்றி செலுத்த செலுத்த தேவன் அதிலே மகிழ்கிறவராய் இருக்கிறார். அதற்கான அடுத்த ஆசீர்வாதத்துக்கு நம்மை தகுதிப்படுத்துகிறவராய் இருக்கிறார். நன்றி செலுத்துகிறோம். ஐயா நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனுடைய ஆவியானவருக்காக நன்றி செலுத்துகிறோம். ஐயா தேவ ஆவியானவர் எங்களை போதித்து நித்திய வழியிலே நடக்கும்படியாய் எங்களோடு நீங்கள் இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஐயா எங்கள் கையில் தாயின் கருவிலை முன்குறித்து உங்களுடைய கையின் உள்ளங்கையில் எங்களை வரைந்து வைத்து ஆவியானவர் எங்களை இம்மட்டுமாய் வழிநடத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஐயா நாங்கள் எந்த இடத்திலும் வழி விடாதபடி, வழி பிசகாதபடி, எங்களுடைய உங்களுடைய சமூகத்தை விட்டு மறைந்து தூரம் போக விடாதபடி அனுதினமும் உங்களுடைய சட்டைகளுக்குள்ளாக நீங்கள் இழுத்துக் கொள்கிறீங்க, அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஐயா தேவாவியானவரே எங்கள் மத்தியில் நீங்கள் வாங்க. எங்களுக்கு தகுதி இல்லாதவங்களே தேவனை தகுதிப்படுத்துங்க. எங்களை குறைவுகளிலே கிறிஸ்து இயேசுவின் நிறைவு உண்டாகும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். ஆவியானவருடைய அனுக்கிரகம் முழுவதுமாய் சபை முழுவதுமாய் இருக்கும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். உங்களுடைய பிள்ளைகளாய் ஒரு சிலராய் நாங்கள் கூடி வந்திருக்கிறோம்.
எங்கள் மத்தியிலே எங்கெங்கெல்லாம் நாம் கூடுறோமோ தேவனுடைய அனுக்கிரகத்தின் கரமைகளை மூடுகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். பரலோகத்திலே வீட்டிருக்கிற மெய் தேவன் நோக்கி கூப்பிடுகிற நம்முடைய தேவனுடைய பிள்ளைகளின் சமூகத்தில் வந்து இறங்குறீங்க, அதுக்காக நன்றி செலுத்துறோம். அப்பா வாங்க, எங்கள் குறைகளை நீக்குங்க, தகுதிப்படுத்துங்க. இதோ பரிசுத்த அலங்காரத்தோட நம்முடைய சமூகத்தில் வந்திருக்கோம்ப்பா. எங்கள் பத்தியில் வாங்க, எங்களை ஆசீர்வதித்து திட்டப்படுத்தி தைரியப்படுத்தி எங்களை பக்குவப்படுத்தி வழிநடத்தும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் ஆராதனைகளை நீங்கள் உம்முடைய சமூகத்தில் உம்முடைய திட்டத்தின்படி நடத்தும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். இயேசு நாமத்தில் ஆமென். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். அவரை துதித்து பாடி வாழ்த்து வந்திருக்கிறோம். ஆமென். தேவனை பாடி மகிமைப்படுத்துவது நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு கொடுத்த தேவன் கொடுத்த கிருபை. அதற்கு ஒரு ஸ்லாக்கியத்துக்காக நான் நன்றி செலுத்தி எந்த நுள்ளம் புது கவியாலை பொங்கே என் இயேசுவை பாடிடுவேன் என்று பாடி நாம் வெளிப்படுத்தலாம். அவரையே
வாழ்கிற காலம் முழுவதும் கருத்தாய் காத்தார். ஆமென். எத்தனையோ தீமைகள் அடையிருக்கும் போது தேவன் அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் தஞ்சமாயிருந்தார், அடைக்கலமாயிருந்தார், பாதுகாப்பாயிருந்தார். எகிப்தியருக்கு வந்த ஒரு வியாதியையும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வராமல் தேவனுடைய பாதுகாப்பு இருந்தது. ஒருவேளை நம்மளுக்கு தெரிஞ்ச அநேக குடும்பத்தார் எத்தனையோ சூழ்நிலைகளை போகும்பொழுது தேவ கிருபையினாலே நாம் நிலைந்து நிற்கிறோம். ஆமென். பஞ்ச காலமே வந்தாலும் ஏன்னா ஒரு சேதனமும் அணுகாதபடி தேவன் பாதுகாத்து கொண்டார். ஆமென். ஏன்னா அவர் நம்முடைய மீட்பராக இருக்கிறார், நமக்கு சகாயர். அவரை நோக்கி பார்க்குற முகங்களை ஒரு நாளும் வெட்கப்படுத்துகிற தேவன் அல்ல. ஆமென். அப்படியே ஆம் என்றும் ஆமென் என்றும் வாக்குத்தத்தங்கள் நாம் நிறைத்து உயிர்ப்பிக்கிற நல்ல கர்த்தர். ஏன்னா அவர் நம்முடைய வாக்கு நம்ம மேலே செய்தது. அவர் உயிருள்ள தேவனாக இருக்கிறதுனால அவருடைய வாக்குகளும் வாக்குத்தத்தங்களும் உயிருள்ளதாக இருக்கிறது. பாடல் வரி இப்படியாக சொல்கிறது, தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், துதிப்போரை அவர் கைவிட மாட்டார். ஆமென். விசுவாசத்தோடு அறிக்கை செய்து அவர் துதிக்கிற ஜனங்களை அவர் கைவிடுகிறவர்ல இருந்து உறுதி செய்து பாடி அவர் நாமத்தை மேம்படுத்தலாம். ஆமென். உயர்த்தி மகிமைப்படுத்துகிற கர்த்தர். அவர் வாக்குகள் எல்லாம் நமக்குள்ளாக ஆமென்றும் ஆமென் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். என்ன அவர் வாக்குகள் கொடுக்கிறது மட்டும் கிடையாது, அதை கெடுபடியாய் அவனுக்கு புது கிருபை அளித்து புது எண்ணெயினால் அபிஷேகம் செய்து அனுதினம் நம்மை பெருக பண்ணுகிறார். அந்த வார்த்தையில உறுதிப்பட செய்கிறார். ஆமென். அது யாருக்கு நடக்கும்? விசுவாசிக்கிறவர்களுக்கு அது கூடுவாக இருக்கிறது. ஆபிரகாமுக்கு ஒரு ஏதுக்களே இல்லை, விசுவாசிக்கிற காரியங்கள் நடப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் இல்லை. ஆபிரகாம் விசுவாசித்தார், அது அவருக்கு நீதியாக எண்ணப்பட்டது. தேவன் யோசேப்புக்கு தேவன் வாக்கு கொடுத்தார்,
அது ஒரே நாளில் நடக்கலை. அதற்கான ப்ராசஸ் அநேகமாக இருந்தது. ஆனால் தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் அப்படியே ஆம் என்றும் ஆமன் என்றும் அவருக்குள்ளதாக நிறைவேற இருக்கிறது. ஏமேன். அவர் பண்ண என்னன்னா, அவருடைய பாதத்தை பணிந்து அவரை தொழுதுகிற பிள்ளைகளுக்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். ஏமேன். அவர் மாறி போகவே மாட்டார். ஏமேன். பாடி அவரை மகிமைப்படுத்துறாங்க. உம் பாதம் பணிந்தேன் என்னால துதியே. அப்பா, இருதயம் உண்மை மட்டுமே துதிக்கட்டும், உண்மை மட்டுமே சார்ந்து கொள்ளட்டும். உலகத்தின் வார்த்தைகளில் அல்ல, உலகத்தின் நம்பிக்கைகளில் அல்ல, உலகத்தின் மனுஷர்கள் மேல இல்ல, என் வாக்குகளை கொடுத்த என் தேவனுடைய கரத்தில் இருக்கிறதுன்னு சொல்லி அர்ப்பணித்து பாடி அவர் உயர்த்தினாங்க. Yes, I am.
எனக்கு உதவி செய்யுது. ஒருவேளை எத்தனை பேருடைய அனுபவமாக இருக்கு, எத்தனையோ நேரங்களில் நெருக்கத்தில் இருக்கும் பொழுது, பாதைகள் எல்லாம் அடைபட்டு இருக்கும் பொழுது, நமக்காக பரலோகத்தின் வாசல்கள் திறந்திருந்தது. ஆமென். அவர் அழைத்த பொழுது உடனே இறங்கி வந்து உதவி செய்த நல்ல தகப்பனாக நன்றி செலுத்தலாமே. அப்பா, உலகத்தில் எல்லாரும் கைவிட்டாலும் கைவிடாத நேசர். எல்லாருடைய அன்பு ஒரு நாளிலே மாறி போகும். மாறாத நித்திய அன்பு, எங்களை வழி நடத்துகிற உடைய நித்திய அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. எங்களை கரம் பிடித்து மறுக்கரை சேர்க்கும் வரை எங்களோடு வருகிற உடைய அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நாங்கள் அப்படியே விட்டு விடாதபடி, எங்களை அப்படியே விட்டு விடாதபடி தேவனுடைய அன்பின் கரத்தினால இழுத்து கொண்டீங்க. நன்றி செலுத்துகிறோம். அது உங்களுடைய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படியா எங்களை நீங்க வழி நடத்துறீங்க, அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். மெய் தேவனை அறியக்கூடிய அறிவு எங்களுக்கு கொடுத்தீங்க, அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். உண்மையான தேவனை சார்ந்து கொள்கிற ஒரு தயவை எங்களுக்கு நீங்க பாராட்டினீங்க, நன்றி செலுத்துகிறோம் ஐயா. எங்களோடு உறவாடுறீங்க, அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். எப்பொழுதெல்லாம் தேவனுடைய சமூகத்தில் வந்து நிற்கிறோமோ, தேவனுடைய சமூகங்களை மூடிக்கொள்கிறதுக்காக நன்றி செலுத்துறோம் ஐயா. இத்தனை மகா பெரிய தேவன் எளியவர்கள் மேலே நோக்கமா இருக்கிறீங்க. நீர் எங்கள் மேலே பாசம் கொள்வதற்கு, நேசம் கொள்வதற்கு நான் மாத்திரம், எங்கள் வீடு ஆழத்திலிருந்து உயர்த்துகிறோம். எங்களை உயர்த்தி அழகுப்படுத்தின தேவனே, ஆழ்ந்தது உங்களுடைய சமூகத்தில் அர்ப்பணித்து நம்மளை மகிமைப்படுத்தணும்.
சமூகத்திலே நாங்கள் தற்படுகிறோம். உண்மையான ஆராதனை எங்கள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து வரட்டும். நன்றி எறுதல் எங்களுக்குள்ளாக பொங்கட்டும். உம்முடைய பாரத்தை எங்களுடைய பாரமாய் சுமக்குகிற அனுபவங்களில் நாங்கள் வளரட்டும். உலகத்துக்கு ஒத்த வேஷத்திலிருந்து மாறி தேவனுக்காய் பிரிக்கெடுக்கப்பட்டவர்களாய் நாங்கள் வாழட்டும். எங்களை காண்கிறவர்கள் கிறிஸ்துவை காணட்டும். கிறிஸ்து இயேசுவின் அன்பு இந்த உலகத்துக்குள்ளாக எங்கள் மூலமாய் பிரவாகித்து செல்லட்டும். உமக்காய் நாங்கள் வாழ எங்களையும் எங்களுடைய உமகனை பணிக்காய் செலவிட தேவன் கிருபை பாராட்டுங்க. எங்களை தாழ்த்தி அன்பளிக்க சமூகத்தில் எங்கள் ஆராதனைகள் நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்க. நீங்கள் என்ன பேச விரும்புகிறீங்களோ அதை கேட்கக்கூடிய செவியை எங்களுக்கு நீங்கள் தரும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். யாராவது பாரத்தோடு கண்ணீரோடு வேதனைகளோடு வந்து பாடலையானால் சகலருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற கர்த்தருடைய கரம் அவர்களை தொடட்டும். அப்பா, வந்தது நல்லது என்று சொல்ல கிருபை பாராட்டுங்க. இயேசு நாமத்தில் ஆமென். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கூட இந்த ஜெப வேலைக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு சபை பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாக இருக்கும். கர்த்தரை தேடுவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. ஸோ கர்த்தரை தேடி நம்ம வந்திருக்கிறோம். நம்முடைய குறைவுகளை நிறைவாக்க அவர் வல்லமுள்ளவராக இருக்கிறார். ஆமென். கரங்களை தட்டி உற்சாகமே நம்ம ஸ்தோத்திரிப்போம். இந்த நாளில் கூட நம்ம சபைக்காய் விசேஷமாக நம்ம ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அப்பா, சபையை நம்ம எல்லோரும் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். அப்பா, உம்முடைய கரத்தில் சபையை ஒப்பு கொடுக்குறோம் கர்த்தாவே. நீங்கள் பெரிய காரியங்களை செய்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். அப்பா, 43 வருடம் நடத்துனீங்க. அப்பா, பாஸ்டையாவுக்காக உதவி போதகருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இம்மட்டும் நீங்கள் நடத்தி கொண்டு வந்தீங்க. அதற்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இனியும் நடத்த நீர் வல்லமுள்ளவராக இருக்கிறீங்க. அதற்காக உமக்கு நன்றி. ஒவ்வொரு எல்டர்ஸும் லீடர்ஸும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா, ஆலயத்தில் தூணா எடுத்து அபிஷேகத்து பயன்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்பா, ஒவ்வொரு ஊழியத்திலும் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாய் உம்முடைய நாமத்துக்கு அப்பா மகிமையாய் கர்த்தாவே பெரிய காரியங்களை ஊழியத்தில் செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அற்புதங்களை அடையாளங்களை நடக்கத்தக்கதான கிருபைகளை கொடுத்து அப்பா உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். அப்பா, இந்த நாட்களில் கூட கர்த்தாவே சீடிய முறைப்படி கர்த்தாவே ஒரு போதகருக்காக நாங்கள் ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். அப்பா, அப்பா நல்ல ஆவிக்குரிய அப்பா முதிர்ந்த கர்த்தாவே ஒரு மகனை நீங்கள் கொண்டு வரும்படியாய் உம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். அப்பா, சபையை நடத்தத்தக்கதான சகல ஞானத்தையும் அப்பா ஆவிக்குரிய கர்த்தாவே அப்பா ஹல்லேலூயா காரியங்களை எல்லாவற்றையும் கர்த்தாவே அப்பா ஹல்லேலூயா அப்பா அறிந்திருக்கிற ஒரு நல்ல மகனை கர்த்தாவே சத்தியத்தை சத்தியமாய் கர்த்தாவே அப்பா சொல்கிற ஒரு நல்ல மகனை நீங்க கொண்டு வந்து கர்த்தாவே சபையில் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். அடுத்த காரியங்கள் எல்லாம் உடைய கிருபை இருந்து வழி நடத்தும்படியாய் உடைய சமூகத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம், பொறுப்பெடுத்துக் கொள்ளும். தொடர்ந்து கூட கர்த்தாவே சபையில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களை நீங்கள் ஆசீர்வதித்து தேவைகளை சந்தித்து கர்த்தாவே உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். எங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம், வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. இந்த மாறுபாடான சந்தில பரிசுத்தமாய் கர்த்தாவே தங்களை காத்து கொள்ள அவர்களுக்கு நீங்கள் அனுகிரகம் பண்ண வேண்டுமாய் உடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். அப்பா, தொடர்ந்து நீங்கள் பெரிய காரியங்களை செய்து சபையில் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அப்பா மகிமையான காரியங்களை செய்யும்படியாய் உம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். அப்படியே நீர் செய்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். இந்த நாளில் கூட நம்ம இந்திய தேசத்திற்காக ஜெபிப்போம். அப்பா ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் கர்த்தாவே. தேசத்திலே கொடுத்திருக்கிற புதிய ஆட்சிக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அந்த ஆட்சியை நீங்க கர்த்தாவே கொடுத்ததப்பா அவர்கள் அப்பா நீதியாய் நியாயமாய் ஆட்சி செய்ய கிருபை பண்ணும்படியாய் ஜெபிக்கிறோம். எதிர்க்கட்சிகளை எல்லாம் கர்த்தாவே ஒற்றுமையாக இருந்து கர்த்தாவை செயல்பட கிருபை பண்ணுங்கப்பா. எதிர்க்கட்சியினுடைய தலைவருடைய பாதுகாப்புக்காக விசேஷமாய் ஜெபிக்கிறோம். அந்த மகனை நீங்க எல்லா தீங்குக்கும் விலக்கி பாதுகாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். தேசத்தில் ஒரு பெரிய எழுப்புதலை நீங்க உண்டு பண்ணுங்கப்பா. திறந்த வாசலை தேசத்திலே கொடுத்து கர்த்தாவே இருளில் இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்துக்கு வர கர்த்தர் நாமம் மகிமைப்பட தேசத்திலே உம்முடைய நாமத்தை நீ மகிமைப்படுத்தும்படியாய் உம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். சமாதானமும் சந்தோஷமும் தேசத்தில் இருக்க எந்த வேற்றுமைகள் கர்த்தாவே இல்லாதபடி கர்த்தாவே ஒற்றுமையா
ஜனங்கள் வாழத்தக்கதான நல்ல அரசாங்கத்தை வழி நடத்தத்தக்கதான ஞானத்தையும் கிருபையும் கொடுத்து உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்த வேண்டுமாய் உம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். நாங்கள் வாழ்கிற இந்த யுஏ தேசத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. இந்த தேசத்தை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தலைவர்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்கப்பா. தேசத்தில் இருக்கிற குறைவுகள் எல்லாம் நீங்க மாற்றி போடும்படியா ஜெபிக்கிறோம். இந்த உஷ்ணத்தினுடைய கர்த்தாவியப்பா, அதனுடைய கர்த்தாவியப்பா, உஷ்ணத்தினால கர்த்தாவியப்பா அதிகமாய் பாதிப்புகள் வராதபடி வேலை செய்வர்களை எல்லாம் நீர் பாதுகாக்கும்படியாய் உம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். எல்லா பொருளாதார குறைவுகளை மாற்றி அப்பா நிறைவான ஆசீர்வாதத்தை தேசத்துக்கு கட்டளையிடுங்க. தேவ பாதுகாப்பு இந்த தேசத்தை சூழ்ந்து கொள்ளும்படியாய் எல்லா தீங்குக்கும் விலைக்கு வேலி அடைத்து நீர் பாதுகாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்தில் தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். துதிகன மகிமையெல்லாம் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எடுக்கிறோம் ஜீவனுலங்கள் நல்ல பிதாவே, ஆமீன். கரங்களை தட்டி ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கடைசி பாட்டு என்ன பாடினோம்? சுவிசேஷ பாரம் ஒன்றே உண்மையா? அதுதான் உண்மையான காரியம். ஏன்னா கொடிய காலங்களில் சபைகளும் கிறிஸ்தவம் கடந்து சென்று கொண்டிருக்கும் நாட்களில் நாம் இருக்கின்றோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் எளிய சுவிசேஷம் மறைக்கப்பட்டு பரவச ஆடம்பர சுகபோக சுவிசேஷங்கள் அறிவிக்கப்பட்ட ஒரு காலங்களில் இருக்கின்றோம். ஒரு கிளிப் பார்த்திருப்பீர்கள். மேலை நாட்டில் ஒரு இன்டர்வியூ கேட்குறான். கிறிஸ்தவர்கள் வாலிபர்கள் மத்தியில் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை சொல்ல முடியுமா என்று. ஒரு 20-25 பேர்கிட்ட கேட்டிருப்பா. ஒருவருக்கும் தெரியவில்லை. அதே நேரத்தில் நாம் வாழும் இந்த பகுதியில் இருக்கும் அதே வயது குரூப்பில் கேட்ட பொழுது எல்லாரும் அதில் அவருடைய வேதத்திலிருந்து ஒரு வார்த்தைகளை கூறினார்கள். அப்படி என்றால் நாம் எங்கு இருக்கின்றோம்? நம்முடைய சுவிசேஷ பாரம் எங்களால் ஆனதை எங்கள் ஓட்டத்தில் முதிர்வையில் சொல்கிறேன். அடுத்த ஜென்ரேஷன் எழுதுங்கள், தியாகத்தோடு பாடுகள் அனுபவிங்கள். இந்த சபைக்கு தேவை பர்னபாக்கள் தேவை, பிலிப்புக்கள் தேவை, தொட்கள் தேவை, லோவிசார்கள் ஐனிக்கால் தேவை. அதனால் வருங்காலம் குடிவாக இருப்பதனால வாலிபர்கள் இணைங்கள், அவுட்ரீச் செல்லுங்கள், ஜெபக்கூடுகளை இன்னும் வல்லமையாக செயல்படுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. இந்த மாலை ஆராதனைக்கு கடந்து வந்திருக்கும் தேவ ஜனங்களை கர்த்தர் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம். அருமையான தம்பி பென்னியுடைய தங்கையும் அவருடைய கணவரும் ஆஸ்திரேலியாவிலிருந்து வந்திருக்கிறார்கள். கர்த்தர் நாமத்தில் வாழ்த்தி உங்களையும் நாங்கள் வரவேற்கின்றோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சனிக்கிழமை காலை உபவாச கூட்டம் நாளை மறுதினம் 13ஆம் தேதி காலை 10 முதல் 12:30 வரை தீமோத்தே ஹாலிலே நடைபெறும். வர முடிந்த அனைவரும் அதில் கலந்து கொள்ளுங்கள். விடுமுறைக்கு கடந்து செல்லாத அனைவரும் ஒவ்வொரு சபையுடைய ஆராதனையும் கலந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். ஞாயிறு காலை ஆராதனைகள் வழக்கம் போல இதே இடத்திலே 14ஆம் தேதி காலை 2 ஆராதனைகளாக நடைபெறும். பேப்டிசம் சர்வீஸ் காலை ஆராதனைகள் முடிந்ததும் 10:45 முதல் 12 வரைக்கும் வொர்ஷிப் சென்டரில் பேப்டிசம் அந்த தொட்டியில் நடைபெறும். எடுக்க உள்ள சகோதரிகள் ஆயத்தமாக மாற்று வஸ்திரத்துடன் 10:45க்கு வரும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். சகோதரர் கூட்டம் ஞாயிறு மதியம் 12 முதல் 1:15 வரை ஜூமிலே நடைபெறும். தலைப்பு ஆவிக்குரிய வாழ்வில் அறிவியலின் தாக்கம். ஆவிக்குரிய வாழ்வில் அறிவியலின் தாக்கம் என்பதாக இருக்கும். நாம் ஜெபித்து கர்த்தருடைய வார்த்தை கடந்து சொல்லுவோம். தாப்பனின் தர்மையான ஆசிக்கப்பட்ட இந்த மாலினியத்துக்காக நன்றியப்பா. சொற்ப ஜனங்களாக இருந்தால் கர்த்தருடைய குடும்பமாக சபையாக கூட்டி சேர்த்த கிருபைக்காக நன்றி. ஆறுதலை கர்த்தர் நாமம் மையப்பட்ட கிருபைக்காக நன்றி. உன்னத தேவ நாமம் உயர்த்தப்பட்ட கிருபைக்காக நன்றி அப்பா. எடுத்த ஜெப விண்ணப்பங்களை கேட்டு சொந்தமாக ஏற்றுக்கொண்ட கிருபைக்காக நன்றி அப்பா. அந்த ஜெபத்திற்கு ஏற்ற நாளில் நீ பதிலை கொடுக்க போகிற கிருபைக்காக, சில காரியம் கொடுத்து விட்ட கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தை பந்துகள் நேத்திரத்துக்குள் மறைத்து கொண்டு ஏற்ற வார்த்தை கொடுத்து நிலைநிறுத்த வேண்டுமாய் எல்லா வல்ல கர்த்தரை இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் பரம்பிதாவே. தம்பி தினகர் தேடு வார்த்தை பார்த்துக்கொள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலும் வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த நாளிலும் தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 1 நிருபம்
1ஆம் அதிகாரம் 27, 28 வசனங்களை நாம் வாசிக்க கேட்கலாம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 27, 28. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். இந்த வார்த்தையிலே தியானிப்பதற்கு அநேக காரியங்கள் உண்டு. ஆனால் இந்த நாளிலே ஒரு தலைப்பின் கீழாக நாம் தியானிக்க தேவன் கிருபை செய்வாராக. தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட தலைப்பு, புறக்கணிக்கப்பட்டவர்கள் மீது கரிசனை உள்ள ஆண்டவர், அல்லது புறக்கணிக்கப்பட்டவர்கள் மீது கரிசனை உள்ள மனதுருக்கம் உள்ள தேவன் என்று இந்த செய்தியின் தலைப்பின் கீழாக நாம் தியானிக்க இருக்கிறோம். ஏன் ஆண்டவர் புறக்கணிக்கப்பட்டவர் மீது கரிசனை உள்ளவராய் இருக்கிறார்? ஏசாயா தீர்க்கதரிசி எழுதும் பொழுது 53ஆம் அதிகாரத்தில் இவர் நம்மை சொல்லுகிறார், அவர் புறக்கணிக்கப்பட்டவரும் மனுஷரால் அசட்டை பண்ணப்பட்டவரும் இருந்தார் என்று சொல்லி, ஆண்டவர் புறக்கணிக்கப்பட்டதா இருந்ததினாலே அவர் புறக்கணிக்கப்படுகிறவர்கள் மீது கரிசனை உள்ளவராய் மனதுருக்கம் உள்ளவராய் இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். இந்த உலகத்திலே அநேக காரியங்களுக்காக ஜனங்கள் புறக்கணிக்கப்படுகிறார்கள். வயது முதிரும் பொழுது அநேகர் புறக்கணிக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். வியாதியின் நிமித்தமாக தீராத ஒரு வியாதி வரும் பொழுது சமுதாயத்தினாலே, குடும்பத்தினாலே அவர்கள் புறக்கணிக்கப்படுகிறார்கள். மனநிலை பாதிக்கப்படும் பொழுது புறக்கணிக்கப்படுகிறார்கள். தங்கள் வாழ்வில் காணப்படுகிற ஏழ்மையின் நிமித்தமாக ஜனங்கள் புறக்கணிக்கப்படுகிறார்கள். திறமையற்றவர்களாய் சிலர் இருக்கும் பொழுது அவர்கள் அநேக இடங்களிலே புறக்கணிக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். தோற்றத்தை வைத்து அநேகர் புறக்கணிக்கப்பட்டு போகிறதை நாம் பார்க்கிறோம். இது அநேக காரியங்களை தியானித்த பொழுது இது ஒரு தொடர் செய்தியாக காணப்படும். என்னால் எல்லாவற்றையும் இதில் கொண்டு வர முடியாதனால இது கர்த்தருக்கு சித்தமானால் இது ஒரு தொடர் செய்தியாக தேவன் இதை பகிர்ந்து கொள்ள கிருபை செய்வாராக. இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிற காரியம், புறக்கணிக்கப்பட்ட பிசாசு பிடித்த மனிதன். மார்க்கு 4ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். அன்று சாயங்காலத்தில் வாசிங்க. அவர் அவர்களை நோக்கி அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீஷர்களை அழைத்து கொண்டு ஒரு அவுட்ரீச் போகிறதை இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். பாஸ்டர் இன்னைக்கு ரொம்ப நேரம் பேசினாங்க, அநேக காரியங்கள் மெசேஜ் காரியங்கள்லாம் அதில் சொல்லிட்டாங்க. அவுட்ரீச்ன்ற வேர்டையும் பாஸ்டர் வந்துட்டு உபயோகப்படுத்தினாங்க. நான் விசுவாசிக்கிறேன் தேவன் இந்த நாளிலே நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்று. 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தையும் வாசிங்க. பின்பு அவர்கள் கடலுக்கு அக்கறையில் உள்ள கதரேனருடைய நாட்டில் வந்தார்கள். ஒரு மனிதனை நாம் பார்க்கிறோம். தேவன் ஒரு மனிதனை அநேக இடங்களிலே தேடிக்கொண்டிருக்கிறார் என்று சொல்லி நாங்கள் அவுட்ரீச் போகும்போது குமார் பிரதர் மற்ற சகோதரர்கள்லாம் அடிக்கடி ஏதாவது ஒரு கேம்பில் போகிறதுக்கு ஒரு மனுஷன் கிடைத்தர மாட்டாரா என்று சொல்லி பார்ப்போம். ஆண்டவருடைய ஊழியத்தை நடத்துவதற்கு ஒரு ப்ரேயர் செல் ஒரு இடத்துல துவங்கணும்னாலும் அந்த இடத்துல தேவன் ஒரு மனிதனை காண்பிக்க மாட்டாரா என்று சொல்லி, ஒரு மனிதன் இருந்தால்தான் அந்த இடத்துல ஆண்டவர் கிரியை செய்ய ஒரு மனிதனை தேடுகிற தேவனாய் அவர் காணப்படுகிறார். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 5ஆம் அதிகாரத்தில் இந்த ஒரு மனிதனை சந்திப்பதற்காக ஆண்டவர் அங்கே கடந்து செல்கிறார். காரியங்களை முடித்து விட்டு அவர் திரும்பி வருகிறதை இந்த இடத்துல நாம் பார்க்க முடியும். 21ஆம் வசனத்தில் அவர் திரும்பி வருகிறதை அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. மார்க்கு 5ஆம் அதிகாரம் 2 முதல் 5 வரை உள்ள வசனங்கள் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனங்கள், இருந்தாலும் அதை வாசிக்கும்படியாக நான் விரும்புகிறேன். அவர் படவிலிருந்து இறங்கின உடனே அசுத்த ஆவியுள்ள ஒரு மனுஷன் பிரேத கல்லறையிலிருந்து அவருக்கு எதிராக வந்தான். அவனுடைய குடியிருப்பு கல்லறையிலே இருந்தது. அவனை சங்கிலிகளினாலும் கட்ட ஒருவனாலும் கூடாதிருந்தது.
அவன் அநேக தரம் விலங்குகளினாலும் சங்கிலிகளினாலும் கட்டப்பட்டிருந்தும் சங்கிலிகளை முறித்து விலங்குகளை தகர்த்து போடுவான். அவனை அடக்க ஒருவனாலும் கூடாதிருந்தது. அவன் எப்பொழுதும் இரவும் பகலும் மலைகளிலும் கல்லறைகளிலும் இருந்து கூக்குரலிட்டு கல்லுகளினாலே தன்னை காயப்படுத்தி கொண்டிருந்தான். போதும். நமக்கு தெரிந்த பகுதி, இந்த வசனங்களை, இந்த வார்த்தைகளை வாசிக்கும் பொழுது அவன் கடந்து சென்றதான பாதை மிகவும் ஒரு கொடியதான ஒரு பாதையிலே அந்த மனிதன் காணப்பட்டதை நாம் இந்த வார்த்தைகளிலே நாம் பார்க்க முடியும். இப்படிப்பட்டதான ஒரு மனிதனை சந்திப்பதற்கு சீஷர்களை அழைத்து கொண்டு ஆண்டவர் போகிறார். அவனுக்குள்ளாய் அநேக பிசாசுகள் இருக்கிறது. அதை ஆண்டவர் துரத்துகிறார். அங்கே அநேக பன்றிகள் மேய்ந்து கொண்டிருக்கிறது. அந்த பன்றிகளுக்குள்ளாக அவைகள் புகுந்து அந்த பன்றிகள் மாண்டு போகிறதை தொடர்ச்சியாக நாம் வாசிக்க முடியும். அப்படி மாண்டு போகும் பொழுது அங்கே இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் அதை பார்க்கும்படிக்கு அங்கே வருகிறார்கள். 15-20 வசனங்களையும் வாசித்திருங்க பிரதர். இயேசுவினிடத்தில் வந்து லேகியோனாகிய பிசாசுகள் பிடித்திருந்தவன் வஸ்திரம் தரித்து உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டு பயந்தார்கள். பிசாசுகள் பிடித்திருந்தவனுக்கும் பன்றிகளுக்கும் சம்பவித்ததை கண்டவர்களும் அவர்களுக்கு விவரமாய் சொன்னார்கள். அப்பொழுது தங்கள் எல்லைகளை விட்டு போகும்படி அவரை வேண்டிக் கொள்ள தொடங்கினார்கள். அப்படியே அவர் படவில் ஏறுகிற பொழுது பிசாசு பிடித்திருந்தவன் அவரோடு கூட இருக்கும்படி தனக்கு உத்தரவு கொடுக்க அவரை வேண்டிக் கொண்டான். இயேசு அவனுக்கு உத்தரவு கொடாமல், நீ உன் இனத்தாரிடத்தில் உன் வீட்டாரிடத்திற்கு போய் கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு செய்தவைகளையெல்லாம் அவர்களுக்கு அறிவி என்று சொன்னார். அந்தபடி அவன் போய் இயேசு தனக்கு செய்தவைகளையெல்லாம் தெக்கப்போலி என்னும் நாட்டில் பிரசித்தம் பண்ணி கொண்டே தொடங்கினான். எல்லோரும் ஆச்சரியப்பட்டார்கள். பிசாசு பிடித்திருக்கிறது. ஆண்டவர் பிசாசை துரத்துகிறார். பின்பு தேவ ராஜ்யத்திற்காக அவனை அங்கே பயன்படுத்தும்படி ஆண்டவர் அங்கே உருவாக்குகிறார், அவனை அனுப்புகிறார் என்று இந்த இடத்துல பார்க்க முடியும். முதலாவது, அந்த மனிதன் எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டவனாய் இருந்தான். மார்க்கு 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நாம் திரும்பவும் வாசிக்கலாம். மார்க்கு 5:19. இயேசு அவனுக்கு உத்தரவு கொடாமல், நீ உன் இனத்தாரிடத்தில் உன் வீட்டிற்கு போய் கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு செய்தவைகளை எல்லாம் அவர்களுக்கு. அப்போ அந்த மனிதன் யாரும் இல்லாத மனிதன் இல்லை. அவனுக்கு வீட்டார் இருந்தார்கள், அவனுக்கு இனத்தார் இருந்தார்கள். ஒரு பட்டணத்திலே அவன் வாழ்ந்த மனிதனாய் இருந்தான். லூக்கா 8:39 பார்த்தோம் அப்படின்னா, இயேசு அவனை நோக்கி, நீ உன் வீட்டிற்கு திரும்பி போய் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அங்கே சொல்லியிருக்கிறதை பார்ப்போம். அப்போ அந்த வீட்டிலிருந்து அவன் புறக்கணிக்கப்பட்டவனாய் காணப்பட்டிருந்தான் என்று சொல்லி இந்த இடத்துல பார்க்கும். மார்க்கு 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிப்போமானால், வாசிங்க பிரதர். அவனுடைய குடியிருப்பு கல்லறைகளில் இருந்தது. வீட்டார் இருந்தார்கள், அவருடைய இனத்தார் இருந்தார்கள், ஆனால் அவன் குடியிருப்பு கல்லறைகளிலே இருந்தது என்று பார்க்கிறோம். முதலாவது, அவன் எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட மனிதனாய் காணப்பட்டான். இரண்டாவது, மார்க்கு 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். அப்பொழுது அவர் அவனை நோக்கி, உன் பேர் என்னவென்று கேட்டார். அதற்கு அவன், நாங்கள் அங்கே அநேகராய் இருக்கிறபடியால் என் பேர் லேகியோன் என்று சொல்லி, நாங்கள் அநேகராய் இருக்கிறபடியால் என் பேர் லேகியோன் என்று சொல்லி அவன் சொல்லுகிறதை அங்கே பார்க்கிறோம். இரண்டாவதாக, அவன் பிசாசினால் அடிமைப்படுத்தப்பட்டு இருந்தான். இந்த லேகியம் என்ற வார்த்தைக்கு கிட்டத்தட்ட 3000 முதல் 6000 பிசாசுகள் என்று சொல்லப்படுகிறது. அதை படைக்காகவும் அதை உபயோகிக்கிறதை ரோம படைகளிலே அதை நாம் பார்க்க முடியும். ஒரே மனிதனை கிட்டத்தட்ட 1000 கணக்கிலே பிசாசுகள் ஆளிகை செய்து அவனை அடிமைப்படுத்தப்பட்டிருந்ததை நாம் பார்க்கிறோம். நாமும் கூட இந்த உலகத்தின் காரியங்களுக்கு அடிமைப்படுத்தப்பட்டவர்களாய் காணப்பட்டோம். கலாத்தியரில் சொல்லப்பட்டது போல, மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன. விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம் என்று சொல்லி அநேக காரியங்களை அங்கே லிஸ்டர் போட்டு ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். விக்கிரக ஆராதனை ஒருவேளை நம்ம செய்கிறதில்லை, ஆனால் வேதம் சொல்லுகிறது முரட்டாட்டம் பண்ணுவது விக்கிரக ஆராதனைக்கு ஒத்து இருக்கிறது என்று பார்க்கிறோம். தேவனை தவிர்த்து
அந்த இடத்துல வேற எதை வைத்தாலும் அது விக்கிரக ஆராதனை என்று பார்க்கிறோம். பில்லி சூனியத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் யாரும் பில்லி சூனியம் செய்கிறது இல்லை என்று நன்றாக தெரியும். ஆனால் ரெண்டகம் பண்ணுகிற நமக்கு இருக்குமானால் அது பில்லி சூனிய பாவத்திற்கு ஒத்திருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. இப்படி அநேக காரியங்கள் நமக்குள்ளாய் இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். ஒரு அருமையான பாடல் உண்டு. அடிமையான நம்மையுமே தேவாதி தேவன் மீட்டார். அடிமையான நம்மையுமே தேவாதி தேவன் மீட்டார். சத்தம் கேட்டு சாட்சியாய் ஜீவிப்பாயா. கீழ்ப்படிந்து ஆண்டவர் நம்மை மீட்டெடுத்திருக்கிறார், உண்மைதான். ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே அந்த கீழ்ப்படிதலோடு கூட அவருடைய சத்தத்தை கேட்கிற அனுபவம் நம்முடைய வாழ்க்கையிலே இல்லாமல் போகுமானால் இந்த வீடு ஜோடிக்கப்பட்டிருக்கிறதை பார்த்து இன்னும் பொல்லாத 7 பிசாசுகளை கொண்டு வரும் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். சபை உலகம் வெவ்வேறாய் இருந்த காலங்கள் போய் இன்று சபைக்குள்ளாய் உலகம் வந்துவிட்டதை ஆங்காங்கே நாம் பார்க்கிறோம். பாவம் பரிசுத்தம் என்று பிரிக்கப்பட்டிருந்த காரியங்கள் இன்றைக்கு பாவம் பரிசுத்தம் எது என்றே புரிந்து கொள்ள முடியாத, பாவம் என்று சொன்ன காரியங்கள் எல்லாம் இன்றைக்கு அது ஒன்றுமில்லை என்று சட்டங்களாய் மாறிக்கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். நம்ம படிக்கிற காலங்களில் ஒரு 12 கலர்ஸ் தான் இருந்துச்சு மொத்தத்தில். இன்னைக்கு ஒவ்வொரு கலர்ஸ்லையும் எத்தனையோ கலர்ஸ் வந்துருச்சு. அதில் லைட்டு, மிட், டார்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒயிட் கலரை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பியூர் ஒயிட், ஆஃப் ஒயிட், க்ரீம் ஒயிட், எக்ஷெல் ஒயிட், ஸ்னோ ஒயிட், இது மாதிரி அநேக ஒயிட் வந்துருச்சு. இதே போல தான் இன்னைக்கு பாவம் எது என்று நாம் புரிந்து கொள்ள முடியாத அளவிற்கு பாவத்தின் தாக்கம் உலகத்திலே அதிகமாய் காணப்படுகிறதை நாம் பார்க்க முடியும். மூன்றாவதாக மார்க் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். அவன் எப்பொழுதும் இரவும் பகலும் மலைகளிலும் கல்லறைகளிலும் இருந்து கூக்குரலிட்டு கல்லுகளினாலே தன்னை காயப்படுத்தி கல்லுகளினாலே தன்னை காயப்படுத்தி கொண்டு இருந்தான். மூன்றாவது தலைப்பு, ஆலயமாகிய சரீரத்தை அவன் கெடுத்து கொண்டிருந்தான். 1 கொரிந்தியர் 6:19 சொல்லுகிறது, உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா. நமக்கெல்லாம் தெரிந்த வசனம்தான். நம்முடைய வாழ்க்கையிலே எம்மட்டும் நாம் அதை அப்பியாசப்படுத்துகிறவர்களாய் காணப்படுகிறோம். வெளியரங்கமாய் நாம் சரீரத்தை அநேக காரியங்களிலே கெடுத்துக்கொள்கிறோம். உணவு முறையிலே அதிக தூக்கம் தூங்குவதனாலே, இல்லது சரியான தூக்கம் இல்லாததினாலே நாம் சரீரத்தை கெடுக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். மறைமுகமாய் சொல்ல வேண்டியதில்லை, அநேக காரியங்கள் நமக்குள்ளாய் காணப்படுகிறது. பகை, மன்னியாத தன்மை, பெருமை, பொறாமை, வைராக்கியம், இப்படிப்பட்ட காரியங்களினாலே நாம் சரீரத்தை நாம் கெடுத்து கொண்டிருக்கிறோம். மத்தேயு 23:27 மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ, வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகளுக்கு ஒப்பாய் இருக்கிறீர்கள். அவைகள் புறம்பே அலங்காரமாய் காணப்படும், உள்ளேயோ மரித்தவர்கள் எலும்புகளினாலும் சகல அசுத்தத்தினாலும் நிறைந்திருக்கும் என்று சொல்லி அநேக வேளையிலே நாம் வெளியரங்கமாய் வெள்ளடிக்கப்பட்ட கல்லறையை போலதான் இருக்கிறோம். ஆனால் உள்ளுக்குள் அநேக காரியங்களை நாம் வைத்து கொண்டவர்களாய் அலைந்து கொண்டிருக்கிறோம். வெளியே ஒரு வாழ்க்கையும் உள்ளே ஒரு வாழ்க்கையுமாய் இன்றைக்கு வாழ்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. இப்படிப்பட்டதான ஒரு மனிதனை தான் ஆண்டவர் தேடி வருகிறார். அவன் வீட்டாரால் புறக்கணிக்கப்பட்டிருந்தான், பிசாசினாலே அடிமைப்படுத்தப்பட்டிருந்தான், ஆலயமாகிய சரீரத்தை அவன் கெடுத்து கொண்டிருந்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த மனிதனை ஆண்டவர் சந்தித்து முதலாவது அவனுக்கு ஒரு காரியத்தை கொடுக்கிறார். லூக்கா 8ஆம் அதிகாரம் 28 முதல் 33 வரை உள்ள வசனங்களை வாசிக்க கேட்கலாம். அவன் இயேசுவை கண்டபோது கூக்குரலிட்டு அவருக்கு முன்பாக விழுந்து, இயேசுவே, உன்னதமான தேவனாகிய குமாரனே, எனக்கும் உமக்கும் என்ன?
என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு உம்மை வேண்டிக் கொள்கிறேன் என்று மகா சத்தத்தோடு சொன்னான். அந்த அசுத்த ஆவி அவனை விட்டு போகும்படி இயேசு கட்டளையிட்டபடியினாலே அப்படி சொன்னான். அந்த அசுத்த ஆவி வெகு காலமாய் அவனை பிடித்திருந்தது. அவன் சங்கிலிகளினாலும் விலங்குகளினாலும் கட்டுண்டு காவல் பண்ணப்பட்டிருந்தும் கட்டுகளை முறித்து போட்டு பிசாசினால் வனாந்தரங்களுக்கு துரத்தப்பட்டிருந்தான். இயேசு அவனை நோக்கி, உன் பேர் என்னவென்று கேட்டார். அதற்கு அவன் லேகியோன் என்றான். அநேகம் பிசாசுக்கள் அவனுக்குள் புகுந்திருந்தபடியால் அந்த பெயரை சொன்னான். தங்களை பாதாளத்திலே போக கட்டளையிடாதபடிக்கு அவைகள் அவரை வேண்டிக் கொண்டன. அவ்விடத்தில் அநேகம் பன்றிகள் கூட்டமாய் மலையிலே மேய்ந்து கொண்டிருந்தது. அந்த பன்றிகளுக்குள் போகும்படி தங்களுக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அவைகளுக்கு உத்தரவு கொடுத்தார். அப்படியே பிசாசுகள் அந்த மனிதனை விட்டு நீங்கி பன்றிக்குள் புகுந்தன. அப்பொழுது அந்த பன்றி கூட்டம் உயர்ந்த மேட்டிலிருந்து கடலிலே பாய்ந்து அமிழ்ந்து மாண்டது என்று சொல்லி இந்த இடத்துல பார்க்கிறோம். மிகவும் ஒரு அடிமைப்படுத்தப்பட்ட ஒரு அனுபவத்தில் அந்த மனிதன் காணப்படுகிறான். கட்ட முடியல, ஒருவராலும் அடக்க முடியல. அப்படிப்பட்டதான மனிதனை ஆண்டவர் முதலாவது அவர் எப்படி வெளிப்படுத்துகிறார்? தன்னை மீட்பராக அவனுக்கு அங்கே வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அப்படிப்பட்டதான பிடியில் இருக்கிற அந்த மனிதனை அவர் மீட்டு எடுக்கிறார். அந்த பிசாசுகள் சொல்லுகிறது, தங்களை பாதாளத்திலே போக கட்டளையிடாதபடிக்கு அவைகள் அவரை வேண்டிக் கொண்டன. மத்தேயு 25:41 சொல்லப்பட்டிருக்கு, பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்கினியிலே போங்கள் என்று சொல்லி. பிசாசுக்காய் ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிறது, அவைகளிலே போவதற்கு அந்த பிசாசுகளுக்கு விருப்பம் இல்லை. ஆனால் அந்த இடத்திலே திரளான ஜனங்களை அவன் கூட்டி சேர்க்கிறவனாய், தந்திரமாய் கூட்டி சேர்க்கிறவனாய் காணப்படுகிறான். மற்ற மார்க் 13:22 சொல்லி, ஏனெனில் கள்ள கிறிஸ்துகளும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதான அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறார்கள் என்று சொல்லி இந்த இடத்துல பார்க்கிறோம். இப்படிப்பட்டதான ஒரு மனிதனை அவர் மீட்பராய் வெளிப்படுத்தி அந்த அடிமைத்தனத்திலிருந்து அவரை மீட்டு எடுக்கிறார். இரண்டாவதாக ஆண்டவர் தன்னை இரட்சகராய் அங்கே வெளிப்படுத்துகிறார். மார்க்கு 5:14-15 வசனங்களை வாசிக்கலாம். பன்றிகளை மேய்த்தவர்கள் ஓடி இதை பட்டணத்திலும் சுற்றுப்புறங்களிலும் அறிவித்தார்கள். அப்பொழுது சம்பவித்ததை பார்க்கும்படி ஜனங்கள் புறப்பட்டு இயேசுவினிடத்தில் வந்து, லேகியோனாகிய பிசாசுக்கள் பிடித்திருந்தவன் வஸ்திரம் தரித்து உட்கார்ந்து போதும் பிரதர். இங்கே வஸ்திரம் தரித்து என்று சொல்லப்படுகிற வார்த்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டு நீதியாகிய ரட்சிப்பின் வஸ்திரத்தை தரித்திருக்கிற ஒரு அனுபவத்தை குறிக்கிறது. ஆண்டவர் முதலாவது அவனை அந்த இதிலிருந்து மீட்டெடுக்கிறார். இரண்டாவது அவனுக்கு ரட்சிப்பை அங்கே தருகிறதை நாம் பார்க்கிறோம். ஒருவேளை இந்த இடத்துல ரட்சிக்கப்படாமல், ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல், ஞானஸ்நானம் எடுக்காமல் யாராவது இருப்பீர்களானால், ஆவிக்குரிய பார்வையிலே நாம் நிர்வாணிகளாய் இருக்கிறோம் என்பதை மறந்து போய் வேண்டாம். நம்முடைய நிர்வாணத்தை மூடிக்கொள்வதற்கு ஆண்டவராகிய சிலுவையிலே நமக்காய் மரித்த அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாகிய ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது அவர் தம்முடைய நீதியின் வஸ்திரத்தினாலே நம்மை மூடுகிறவராய் காணப்படுகிறார். ஆதாம் ஏவாள் கண் திறக்கப்பட்ட பொழுது அவர்கள் நிர்வாணி என்று சொல்லி ஓடி ஒளிந்து கொண்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த நாளிலும் அப்படிப்பட்டதான ஒரு காரியத்தில் இருப்பீர்களானால் அந்த ரட்சிப்புக்கு நேராய் நீங்கள் நோக்கி பார்க்கும்படி உங்களை தாழ்மையாய் நான் கேட்கிறேன். ஆண்டவர் மீட்கிறார், பின்பு அவனை ரட்சிக்கிறார், அவனுடைய வாழ்க்கை மாற்றப்படுகிறது. மார்க்கு 5:15 நாம் வாசிக்க கேட்கலாம். இயேசுவினிடத்தில் வந்து லேகியோனாக பிசாசுகள் பிடித்திருந்தவன் வஸ்திரம் தரித்து உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டு பயந்தார்கள். இங்க உட்கார்ந்து என்கிற அந்த பதம் அமர்ந்திருக்கிற, ஆண்டவருடைய பாதத்திலே காத்திருக்கிற ஒரு அனுபவத்தை குறிக்கிறது. இதைதான் மரியாள் செய்தாள் என்று வேதத்திலே பார்க்கிறோம். அவள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். ஏசாயா 30:15-18 வசனங்களை நாம் வாசித்து பார்ப்போமானால், நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம்.
இன்னைக்கு மனம் திரும்புதல் காணப்படுகிறது. ஆனால் அநேகருடைய வாழ்க்கையிலே தேவ சமூகத்திலே அமர்ந்திருக்கிற அனுபவம் காணப்படுவதில்லை. அந்த வசனங்களை தொடர்ந்து வாசிக்கும் பொழுது, நீங்களோ அப்படி செய்ய மனதிராமல் குதிரைகளின் மேல் ஏறி போவோம் என்கிறீர்கள், அப்படியே ஓடி போவீர்கள். வேகமான வாகனின் மேல் ஏறி போவோம் என்கிறீர்கள், அப்படியே உங்களை துரத்துகிறவர்களும் வேகமாய் ஓடுவார்கள் என்று சொல்லி, ரட்சிக்கப்பட்ட பிறகு நம்முடைய வாழ்க்கை ஒரு மாறுதல் காணப்பட வேண்டும். வீணாய் ஓடிக்கொண்ட காரியங்களை ஆண்டவர் அதையெல்லாம் நம்மிலிருந்து மாற்ற விரும்புகிற தேவனாய் இருக்கிறார். அவருடைய பாதத்திலே அமர்ந்திருக்கும் பொழுது அவர் அநேக காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கிறவராய் இருக்கிறார். அவன் முதலாவது தேவ சமூகத்திலே அமர்ந்திருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். இரண்டாவது மார்க் 5:15 திரும்பவும் வாசிங்க. இயேசுவினிடத்தில் வந்து லேகியோனாக பிசாசுகள் பிடித்திருந்தவன் வஸ்திரம் தரித்து உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டு பயந்தார்கள். அவன் புத்தி தெளிந்தான், அவன் புத்தியற்றவனாய் அலைந்து கொண்டிருந்தான். ஆண்டவர் தேவ ஞானத்தினாலே அவனை நிரப்பினார். தேவ ஞானத்தை அவன் பெற்றுக்கொண்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். யாக்கோபு 3:17 வாசிக்கிறோம், பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தமுள்ளதாயும் பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கமுள்ளதாகவும் இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும் பட்சபாதம் இல்லாததாயும் மாயமற்றதாயும் இருக்கிறது என்று சொல்லி தேவ சமூகத்திலே அவன் தேவ ஞானத்தை பெற்றுக்கொள்கிறவனாய் காணப்பட்டான். முதலாவது பார்த்தோம், அவன் அமர்ந்திருந்தான் தேவ சமூகத்திலே, இரண்டாவது தேவ ஞானத்தை பெற்றுக்கொண்டான் என்று பார்த்தோம். மார்க் 5:16-18 வசனங்களை வாசிக்கலாம். பிசாசுகள் பிடித்திருந்தவனுக்கும் பன்றிகளுக்கும் சம்பவிப்பதை கண்டவர்களும் அவர்களுக்கு விவரமாய் சொன்னார்கள். அப்பொழுது தங்கள் எல்லைகளை விட்டு போகும்படி அவரை வேண்டிக் கொள்ள தொடங்கினார்கள். அப்படியே அவர் படகில் ஏறுகிற பொழுது பிசாசு பிடித்திருந்தவன் அவரோடு கூட இருக்கும்படி தனக்கு உத்தரவு கொடுக்க அவரை வேண்டிக் கொண்டான் என்று சொல்லி, ஷீஷன் என்பவன் குருவை பின்தொடர்கிறவன். ஆண்டவர் அவனை விடுவிக்கிறார், அவனை பின்தொடர்கிறவனாய் காணப்படுகிறான். அவன் மூன்றாவதாக ஷீஷனாக மாற்றப்படுகிறான். ஆனால் அந்த இடத்துல ஜனங்களுடைய பார்வையை நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, அவர்களுடைய பார்வை உலக பிரகாரமான பார்வையாய் காணப்படுகிறது. பைத்தியமாய் அலைந்து கொண்டிருந்த மனிதன் புத்தி தெளிந்திருக்கிறான். ஆனால் உலக பிரகாரமான சேதாரம், அந்த 2000 பன்றிகள் மாண்டு போனதுதான் அவர்களுக்கு பெரிதாய் காணப்பட்டது. இன்றைக்கு அநேக வேளையில ஆத்துமாக்களை காட்டிலும் செலவழிக்கப்படுகிற பணங்கள் இன்று பெரிதாய் போய்விட்டது. உலக பார்வை இந்த பார்வையிலிருந்து மாற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். 1 கொரிந்தியர் 1:18 பார்த்தோம் அப்படின்னா, சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இது ஜனங்களுக்கு பைத்தியமாய் தோன்றினது, ஆனால் அந்த பிசாசு பிடித்த மனிதனுக்கோ அது தேவ பலனாய் இருந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அங்க இருக்கிற எத்தனையோ ஜனங்களுக்கு மத்தியில அந்த மனிதனை தெரிந்து கொண்டதற்கு ஒரு உன்னதமான நோக்கம் இருந்தது. ஹல்லேலூயா. பலவான்களை வெட்கப்படுத்தவே பலவீனரை தேவன் தெரிந்து கொண்டாரே, ஞானவான்களை பைத்தியமாக்கவே பைத்தியங்களை தேவன் தெரிந்து கொண்டாரே, பலவான்களை வெட்கப்படுத்தவே பலவீனரை தேவன் தெரிந்து கொண்டாரே, ஞானவான்களை பைத்தியமாக்கவே பைத்தியங்களை தேவன் தெரிந்து கொண்டாரே. நான் கிறிஸ்துவுக்கு பைத்தியக்காரன், நீ யாருக்கு வீட்டுடைய புகழ் ஆஸ்தி குப்பை என்று தள்ளிடு, நீ துளைத்து போடும் அழுக்கை போல காணப்பட்டாலும் பின் வாழ்க்கையாக உலகை வெறுத்து ஒதுக்கி தள்ளிடு. பலவான்களை வெட்கப்படுத்தும்படி தேவன் பலவீனமானவர்களை தெரிந்து கொண்டார். ஞானவான்களை பைத்தியமாக்கும்படி தேவன் பைத்தியங்களை தேவன் தெரிந்து கொண்டார். நான்காவதாக மார்க் 5:18-19 நாம் வாசிக்கலாம். அப்படியே அவர் படவில் ஏறுகிற பொழுது பிசாசு பிடித்திருந்தவன் அவரோடு கூட இருக்கும்படி தனக்கு உத்தரவு கொடுக்க அவனை வேண்டிக் கொண்டான்.
இயேசு அவனுக்கு உத்தரவு கொடாமல், நீ உன் இனத்தாரிடத்தில் உன் வீட்டிற்கு போய் கர்த்தர் உனக்கு இறங்கி செய்தவைகள் எல்லாம் அவர்களுக்கு அறிவி என்று சொல்லி அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அந்தபடி அவன் போய் இயேசு தனக்கு செய்தவைகளை எல்லாம் தெக்கப்போலி என்னும் நாட்டில் பிரசித்தம் பண்ண தொடங்கினான். எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள் என்று சொல்லி தெக்கப்போலி என்கிற 10 பட்டணங்களின் நகரங்களிலே முழுவதுமாய் அவன் ஆண்டவரை குறித்து பிரசங்கித்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். எல்லாரையுமே ஆண்டவர் என்னை பின்பற்றி வாருங்கள் என்று சொல்லுகிற ஆண்டவர் இந்த மனிதனை தெரிந்து கொண்டு அந்த பட்டணங்களுக்கு ஆசீர்வாதமாய் சுவிசேஷத்தை அறிவிக்க ஆண்டவர் அங்கே ஊழியக்காரனாய் மாற்றுகிறதை பார்க்கிறோம். பிசாசு பிடித்தவனாய் காணப்பட்டான். அவருடைய வாழ்க்கையை மாற்றி ஆண்டவர் ஒரு ஊழியக்காரனாய் அந்த இடத்திலே அனுப்புகிறதை பார்க்கிறோம். லூக்கா 8:39 இயேசு அவனை நோக்கி, நீ உன் வீட்டிற்கு திரும்பி போய் தேவன் உனக்கு செய்தவைகள் எல்லாம் அறிவி என்று சொல்லி அவனை அனுப்பிவிட்டார். அந்தபடி அவன் போய் இயேசு தனக்கு செய்தவைகளை பட்டணங்களில் எங்கும் பிரசித்தம் பண்ணினான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவ ஜனமே, ஆண்டவர் ரட்சித்தவுடன் அவன் அமர்ந்திருந்தான், தேவ ஞானத்தை பெற்றுக்கொண்டான், சீஷனாக மாறினான், பின்பு ஊழியக்காரனாய் மாற்றப்பட்டான். இன்றைக்கு எல்லார் மேலும் ஆண்டவர் ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறார். நாம் சுவிசேஷம் அறிவிப்பது நம்முடைய கடமையாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் அநேகர் எல்லாருமே சுவிசேஷம் அறிவிப்பதில்லை, எல்லாரும் கேம்ப் மினிஸ்ட்ரி பண்ணுவதில்லை, எல்லாரும் பண்ணவும் தேவையில்லை. ஆனால் சபைக்கு வருகிற ஒரு ஆத்துமாவை, பக்கத்தில் இருக்கிற ஒரு ஆத்துமாவை நாம் விசாரிக்கிறவர்களாய் காணப்படலாம். அவுட்ரீச் போவதற்கு முன்பதாக சபைக்குள்ளாய் ஒரு இன்ரீச் செய்ய நாம் பழகி கொள்ளும் பொழுது நம் வேலை ஸ்தலத்திலும் போகிற இடங்களிலும் நம்முடைய குடும்பங்களிலும் தேவனுடைய நாம மகிமைக்காக அவரை குறித்து அறிவிக்க தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. இந்த 3 காரியம் காணப்படாததுனால தான் அந்த ஊழியம் செய்ய முடியவில்லை. ரட்சிக்கப்பட்டோம், ஆனால் அமர்ந்திருக்கிற அனுபவம் நம்முடைய வாழ்க்கையிலே வேண்டும். நாம் சீஷனாய் மாற்றப்பட வேண்டும். இன்றைக்கு கிறிஸ்தவ சேவை தியாகம் என்ற மையமாக கொண்டிருந்த கிறிஸ்தவத்தில் சுயநலம் என்று ஆட்கொண்டதினாலே நாம் ஆண்டவருடைய நாமத்தை தூஷிக்கிறவர்களாய் மாறிப்போன காலங்கத்திலே நாம் இருக்கிறோம். பாஸ்டர் தேவ மனிதன் ஏசன்னா என்கிற தேவ மனிதனை குறித்து ஒருவேளை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். மேபி ஜோதி சிஸ்டர் கண்டிப்பாக அறிந்திருப்பார்கள் என்று நான் நினைக்கிறேன். அந்த மனிதர், அவருடைய பெற்றோர் இந்து பின்னணியில் இருந்த தகப்பனார், தாயாரோ அவர் ஆர்சி குடும்பத்திலிருந்து வந்தவர்கள். அவர்களுக்கு 2 குழந்தை பிறந்தார்கள். 3ஆவதாக ஒரு குழந்தை பிறந்தது. 3 நாளிலே அந்த குழந்தை மரித்து விட்டது. 4ஆவதாக ஒரு குழந்தை பிறந்தது. 3ஆவது நாளிலே மரித்து விட்டது. 5ஆவதாக ஒரு குழந்தை பிறந்தது. 3ஆவது நாளிலே மரித்து விட்டது. அந்த குடும்பத்திலே ஒரு சாபம் ஆட்கொண்டிருந்தது. அவர்கள் பலியிடுகிற பின்னணியத்திலிருந்து வந்ததினாலே அந்த சாபம் அவர்கள் குடும்பத்தை பின்தொடர்ந்ததாய் காணப்பட்டது. ஆனால் 6ஆவதாக ஒரு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தையை தன் தாயார் எடுத்துக்கொண்டு அங்கிருந்த ஒரு பிஷப்பின் இடத்துல கொண்டு போய் அழுது ஜெபித்த பொழுது அவர்கள் ஆசீர்வதித்து, இந்த குழந்தை தேவநாம மகிமைக்காய் வல்லமையாய் பயன்படும் என்று சொல்லி அவங்க பிளஸ் பண்ணி அனுப்பினார்கள். அந்த குழந்தை 10 வயதானது. தன்னுடைய 6ஆம் வகுப்பு படித்து கொண்டிருக்கும் பொழுது பிசாசினாலே பிடிக்கப்பட்டு தன் வீட்டிலிருந்து அந்த குழந்தை ரோட்டிற்கு வந்தது. அந்த மகன் ரோட்டிற்கு வந்தான். தெருக்களில் எல்லாம் அவன் அலைந்து கொண்டிருந்தான். அவன் வாழ்க்கை அப்படியே போய் கொண்டிருந்தது. கிட்டத்தட்ட 7 வருடங்கள் அப்படியே தெருக்களிலே சாப்பிட்டு குப்பையில் இருக்கிற உணவுகளை அருந்தி அவன் வாழ்ந்து கொண்டிருந்தான். ஒரு வீட்டு கூட்டம் நடந்திருந்த பொழுது, நடந்து போகிற வேளையிலே அந்த சத்தத்தை கேட்டு ஆவியானவராலே அந்த வீட்டு கூட்டத்திற்கு கொண்டு செல்லப்பட்டான். அங்கே ஒரு தேவ ஒளி அவன் மேல் பட்டதினாலே தேவனை அவன் தரிசித்து தன் புத்தி தெளிந்தவனாய், புத்தி பேதலித்து போனவனாய் இருந்த அவன் புத்தி தெளிந்து தன் வீட்டிற்கு போகிறதை அவருடைய பயோகிராஃபியில் எழுதியிருந்தது. அடுத்த நாள் அவங்க பக்கத்தில் இருந்த ஒரு பாஸ்டர் கிட்ட போய் ஜெபிக்க போனாங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் உங்களை விடுவித்திருக்கிறார் என்று சொல்லி சொன்ன உடனே வேதத்தை வாசிக்க, ஜெபிக்க, உபவாசிக்க அவர் கொஞ்சம் கொஞ்சமாய் பழகின பொழுது தன்னுடைய 19வது வயதிலே ஆண்டவர் அவரை தன்னுடைய முழு நேர ஊழியத்திற்காக அழைத்தாராம். அவர் அந்த ஊழியத்திற்காக ஒப்பு கொடுத்த பொழுது
தேவன் உலகத்திலே வல்லமையாய் அவரை பயன்படுத்தினார். கிட்டத்தட்ட 1300க்கும் மேல் சபைகளை சவுத் இந்தியாவிலும் நார்த் இந்தியாவிலும் உலகத்திலே வேறு சில இடங்களிலும் அவர் ஸ்தாபித்திருக்கிறார். ஓசன்னா மினிஸ்ட்ரி என்று சொல்லி நீங்கள் பார்த்தால் என்றால் தெரியும். அவர் இந்த தேசங்களுக்கும் வந்து சுவிசேஷத்தை அறிவித்திருக்கிறார் என்று சொல்லி அவருடைய இதில் எழுதப்பட்டிருந்தது. எனக்கு அருமையான ஜெய்வ ஜனமே, ஆண்டவர் நம்ம எல்லாரும் எழுந்து நிற்கலாம். நம் ஒவ்வொருவரையும் இப்படிப்பட்டதான ஒரு ஊழியக்காரர்களாய் ஆண்டவர் பார்க்கிறார். நாம் இருக்கிற இடங்களிலே ஊழியம் செய்வதற்கு, சாட்சியாய் வாழ்வதற்கு ஆண்டவர் நமக்கு தயவு பாராட்டும்படி அவருடைய பாதத்தை நாம் நோக்கி பார்ப்போம். சுவிசேஷ பாரம் ஒன்றே என்று சொல்லி நாம் பாடினோம். இந்த ஒரு பாடலை பாடும் பொழுது எல்லாரும் நம்ம அர்ப்பணிக்கலாம். துரனை வந்து ஜெபிப்பாங்க. கேட்ட வார்த்தைக்கு நம்மை முழுவதுமாய் ஒப்பு கொடுத்து நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் விளையான குழியிலிருந்து, சேற்றிலிருந்து, ஒதுக்கப்பட்ட நிலைமையில, புறக்கணிக்கப்பட்ட நிலைமையில இருந்த உங்களையும் என்னையும் தேடி வந்து நம்மை ரட்சித்திருக்கிறார், நம்மை மீட்டிருக்கிறார். ரட்சிப்பின் வஸ்திரத்தினாலே நம்மை நிறைத்திருக்கிறார். அந்த தேவாதி தேவனை பின்தொடர்கிறவர்களாக, அந்த தேவாதி தேவனை பின்தொடர்கிறவர்களாக அவருடைய மெல்லிய சத்தத்தை கேட்டு அந்த மாபெரும் சுவிசேஷத்தை பறைசாற்றுகிறவர்களாக, இந்த மாபெரும் ரட்சிப்பின் பணியிலே அவரோடு இணைந்து பணி செய்கிறவர்களாக இருக்க நம் ஒவ்வொருவரும் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். மீண்டும் ஒரு முறை ஆண்டவரே, எங்களை நீர் புதுப்பியும். உம்முடைய திவ்ய நோக்கத்தை, திரு சித்தத்தை
எங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேற்ற எங்களுக்கு நீர் உதவி செய்யும் என்று சொல்லி எல்லாரும் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான இந்த மாலை வேளைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஒரு குடும்பமாய் கூடி ஆண்டவரே உம்மை துதிக்க ஆராதிக்க, உம்முடைய சமூகத்தில் அநேக காரியங்களுக்காக ஜெபிக்க, உம்முடைய திவ்ய வார்த்தைகளை கேட்க எங்கள் ஆண்டவர் எங்களுக்கு கிருபை பாராட்டினீர். அதற்காய் ஸ்தோத்திரம். ஆரம்பம் முதல் ஆண்டவரே அறிவிப்பு நடுவிலும் தொடர்ந்து செய்தியிலும் ஆண்டவர் எங்களோடு நீர் மீண்டும் எங்களுடைய கடமைகளை பொறுப்புகளை நாங்கள் செய்ய வேண்டிய மகத்தான சுவிசேஷ பணியை நீர் உணர்த்தி இருக்கிறீர். அதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். கேட்ட வசனங்கள் எங்கள் இருதயத்திலே கிரியை செய்ய ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் அபரிமிதமாய் ஆசீர்வதித்து உம்முடைய நாமத்திற்காய் பயன்படுத்தும். ஆராதனை நடத்தின, ஜெபத்தை நடத்தின, வார்த்தைகளை பகிர்ந்து கொடுத்த பிள்ளைகளுக்காய் நன்றி. ஆயிரங்களுக்கு பிரயோஜனமுள்ள பாத்திரமாய் பயன்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அருமையான எங்கள் பாஸ்டருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆண்டவரே கிருபையாய் இம்மட்டும் நடத்தின தேவன். தொடர்ந்து ஆண்டவரே எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா சவால்களையும் மேற்கொண்டு ஆண்டவரே திவ்ய பலத்தினாலே நிறைத்து வழி நடத்தும்படியாய் பாஸ்டரையும் சிஸ்டரையும் உடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். அசிஸ்டன்ட் பாஸ்டருக்காக, எல்டர்ஸ்க்காக, விசுவாச குடும்பங்களுக்காக, சகோதர சகோதரிகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். வழுவாதபடி எங்களை காக்கவும் உடைய மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோட எங்களை மாசற்றவர்களுமாய் நிறுத்த வல்லவருடைய சமூகத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்படைக்கிறோம். இயேசு கிறிஸ்து என்கிற ஈடு இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தருடைய ஐக்கியம் அணியும் பாதுகாப்பும் வழிநடத்தலும் நம் அனைவரோடு இன்றும் என்றும் எப்பொழுது இருப்பதாக. எல்லாம் இணைந்து சத்தமாக சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே.